இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் ஃபைல் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இப்போ டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்லாம் எப்படி நம்ம ரீட் பண்ணலாம், ஆர் நியூ டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணி அதில் நம்ம டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணலாம் த்ரூ பைத்தான் ப்ரோக்ராம். அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு நியூ ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுவோம். ரைட் ஃபைல் .py. ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் என்னென்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் சாம்பிள் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பைத்தானில் டு ஓப்பன் அ ஃபைல் சின்டாக்ஸ் என்னென்னா ஃபைல் ஈக்குவல்ஸ். ஸோ ஃபைல் தான் ஒரு ஜஸ்ட் பாயிண்டர். இட்ஸ் நாட் அ வேரியபிள். சாரி, இட் இஸ் அ வேரியபிள். It's not a keyword, right? File na chumma or you can just say file1 something, right? File1 equals open is the keyword. Okay, when we say open a file, we are saying open an existing file or create a new file, right? adukku நம்ம இந்த open யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபைல் நேம் கொடுப்போம். We can just call it say test.txt. and then செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் மோட், ஓப்பன் டெக்ஸ்ட் மோட் இருக்குது, ரைட்? ஆர்னா ரீடு, டபிள்யூனா ரைட்டு. ஸோ இப்போ நம்ம புதுசாக ஒரு ஃபைல் ரைட் பண்ண போகிறோம், அதனால் டபிள்யூன்னு கொடுக்குறோம். ஸோ ஆல் தான் சின்டாக்ஸ். ஸோ வி டெல்லிங் பைத்தான் டு ஓப்பன் அ ஃபைல் இன் ரைட் மோட் பிகாஸ் வி வாண்ட் டு ரைட் இன் டு த ஃபைல். ஸோ இந்த ஃபைல் ஒன் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ பாயிண்டர் டு தட் ஃபைல், ரைட்? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ இதுதான் மெயின் கீவேர்ட். ஸோ இப்போ இதில் வி கேன் ஜஸ்ட் சே file1 டாட் ரைட். கோட்ஸில் நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ வில் ஜஸ்ட் சே ஹலோ வேர்ல்டு, ரைட்? சிம்பிள். அண்ட் தென் கண்டிப்பாக நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், we are writing something to the file and then we are closing the file. ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிட்டு we'll run it. ரன் பண்ணால் அவுட்புட் எதுவுமே இல்லை, நம்ம எதுவுமே பிரிண்ட் பண்ணல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த test.txt க்ரியேட் ஆகிருக்கு. அதை ஓப்பன் பண்ணால் we see hello world in the text file. So it's as simple as that. We are opening a file in write mode, we are writing text into the file and then we are closing it, right? இதில் நம்ம மல்டிபிள் லைன்ஸ் கூட ரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ரைட் எடுத்துகிட்டு let's say we want to write like 10 lines. Okay, we can use something like a for loop, right? So we can say for I in let's say range of 10. நம்ம இந்த ரேஞ்ச் எக்ஸாம்பிள் முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னா நமக்கு வந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகும், ரைட்? ஸோ இந்த லூப்பில் வில் சே ஃபைல் டாட் ரைட், சாரி file1 டாட் ரைட் hello world hyphen, we can just add that number, right? So the I. பட் அகெயின் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கோட ஒரு இன்டீஜர் பண்ணுறோம், கன்காட்டினேட் பண்ணுறோன்னா நம்ம இந்த எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இதையும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த கன்வர்ஷன் பண்ணிவிட்டு நம்பரை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு தென் வி கேன் ஆட் ஆர் கன்காட்டினேட் த டூ ஸ்ட்ரிங்ஸ். ஸோ சும்மா ஃபைல்குள்ளே நம்ம ரைட் பண்ணுறோம், ரைட்? இன்சைட் த ஃபார் லூப், ரைட்? இஃப் ஐ சேவ் திஸ் அண்ட் ரன் திஸ், அகெயின் எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ test.txt போனால் as you can see from 0 to 9, அதாவது இந்த ரேஞ்சு 0 to 9 ஜென்ரேட் ஆகும். ஸோ 0 to 9 ஜென்ரேட் ஆகி எல்லாமே இந்த ஃபைலில் ரைட் ஆகிடுச்சு. பட் டூ திங்ஸ் டு நோட்டீஸ், ரைட்? ஒன், எல்லாமே ஒரே லைனில் இருக்குது, மல்டிபிள் லைன்ஸில் இல்லை. இதை நம்ம தான் கோடில் ஸ்பெசிஃபை பண்ணோம். பைத்தனை பொறுத்த வரைக்கும் இட் ஜஸ்ட் கண்டினியூஸ் டு ரைட். அந்த செகண்ட் திங் இஸ் நம்ம ஏற்கனவே வச்சு இந்த test.txt இஸ் கான், right? Because நம்ம hello world டைப் பண்ணியிருந்தோம், அது இப்போ இல்லை. So it got replaced. So which is a very key thing to remember. When you open a file in write mode, we are basically saying just create the file or replace if a file is already there. So other write mode oda main thing, you are basically writing to that file from the start again, right? அதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அதர்வைஸ் திஸ் வில் ஓவர் ரைட் இன் தட் எக்ஸிஸ்டிங் ஃபைல். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு திங் டு ஹேண்டில் இஸ் நம்ம அந்த நியூ லைன் கொடுக்கணும், ரைட்? அதுக்கு \n. ஸோ இந்த கன்காட்டினேஷனில் hello world ப்ளஸ் நம்பர் ப்ளஸ் \n, ரைட்? விச் பேசிக்கலி மீன்ஸ் ஆட் அ நியூ லைன் ஃபார் எவ்ரி ரைட். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் அகெயின் தட் ஃபைல் வில் கெட் ரீப்ளேஸ்ட்
பிகாஸ் இட்ஸ் அ ரைட் மோட். இப்போ ஓப்பன் பண்ணால் நமக்கு கரெக்டாக ஹலோ வேர்ல்ட் ஃப்ரம் 0 to 9 எவ்ரி லைன் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ வி காட் த அவுட்புட் வி வாண்டட். ஓகே, ஃபைனலாக நம்ம கண்டினியூ பண்ண ரைட் பண்ண, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லெட்ஸ் சே 20. ஓகே, பட் வி வாண்ட் டு கீப் வாட் எவர் இஸ் தேர் and then we want to add to it, we don't want to replace அப்படின்னா அப்போ தான் append mode. ஸோ இப்போ நம்ம ரைட் மோட் பார்த்தோம், இப்போ ஏன்னு கொடுத்தீங்கன்னா அது append mode. ஓகே, appendனா பேசிக்கலி add to the end of the file. இப்போ இதை ரன் பண்ணினா இந்த test.txt வந்து அது append மோடில் ஓப்பன் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நமக்கு ஆல்ரெடி இருந்த அவுட்புட் 0 to 9 because we had a range of 10, right? And then now we just executed range of 20, 0 to 19. But அந்த ரைட்லாம் என்ன ஆச்சுன்னா இந்த ஃபைலில் append ஆயிடுச்சு. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரைட் மோட் அண்ட் append mode. ஸோ when we say append mode, add to the end of the file. And then towards the end கண்டிப்பாக ஃபைலை க்ளோஸ் பண்ணோம். ஓகே, இதுதான் ரைட்டிங் இன்டு ஃபைலோட பேசிக் எக்ஸாம்பிள். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வித் ரைட் மோட் அண்ட் append mode. அண்ட் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஃபைலை. அடுத்த வீடியோவில் ஒரு ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதில் நம்ம இதே ஃபைலை நம்ம ரீட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே, பட் இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்ம ரைட் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது ஆர் ஈவன் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபை ஆகும். Thank you.